பின்னரும் தமிழ் சொந்தங்களே, உலக வரலாற்றில், அரசியல் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில், தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி, எளிய பிள்ளைகளால் தொடங்கப்பட்ட கட்சி, தொடங்கப்பட்டது என்பது தவறு. தொடங்கியவர் எங்களுடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள். தொடர்ந்த கட்சி, தொடரப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. எளிய மகன், எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது. என் தாய் தந்தரை இவர்கள்தான் என்று நான் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். சிற்றூரிலும் சிறிய சிற்றூர், நான் பிறந்த ஊர், எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமம். அங்கிருந்து வந்த மகன். என் இனச்சாவை சகிக்க முடியாது. என் மொழி சிதைவை, என் பண்பாட்டு வழிபாட்டு சிதைவை, என்னுடைய வளத்தின் அழிவை பார்க்க சகிக்காது வெகுண்டெழுந்து ஒரு அரசியல் படையை தொடங்கினோம். அதான் நாம் தமிழர் கட்சி. 2016 4,50,000 வாக்கை பெற்றோம். படுதோல்வி. எந்த கட்சியும் 4,50,000 வாக்கை வாங்கிய கட்சி உயிரோடவே இருந்திருக்காது. ஆனால் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தளரவில்லை, தோற்றோம். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தளரவில்லை, தோற்றோம். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தோற்றோம், தளரவில்லை. 4 மாபெரும் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2, பாராளுமன்ற தேர்தல் 2, 4 தேர்தல்களில் தோற்றோம். பல இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டோம், பின்னடையவே இல்லை, பின்னடையவே இல்லை. ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறானே, நான் மெதுவாக வருவேன் ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன் என்று. ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கவில்லை, தோற்றோம். 24 பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டோம், தோற்றோம். பல உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டோம். ஒரு சில பேர், என் தங்கை போல ஒரு சில பேர் வென்றோம், தோற்றோம். ஆனாலும் 26 தேர்தலிலே மறுபடியும் தனித்து போட்டியிடுகிறோம். இது எந்த நாட்டு வரலாற்றிலும் இப்படி ஒரு அரசியல் கட்சி இருந்ததில்லை. தனித்து 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 நின்று 1.1, 4.5, பிறகு 7, பிறகு 8.22 விழுக்காடை பெற்று தனித்து ஒரு கட்சி இந்திய அரசியல் அரங்கிலே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன துணிவில் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தனித்து நிற்கிறார்கள் என்றால், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. பேரன்பு கொண்டு ஒரு தலைவனுக்கு தகுதி தான் பிறந்த மண்ணை, அந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும், முழுமையாக நம்ப வேண்டும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம், தனித்து நிற்கிறோம். அவர் யாரோட வருவார், இவர் யாரோட போவார், இந்த காரை அன்னைக்கு அவர் வச்சிருந்தார், இப்ப யார் வச்சிருக்கிறாருன்னு பேசிட்டு வரல. இந்த கரகாட்டக்காரன் படம் மாதிரி காலையில ஒரு கூட்டணி, ராத்திரி வரி கூட்டணி. இந்திய துணைக்கண்டத்திலே மாபெரும் அரசியல் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 8 கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்தை நம்பிக்கையோடு சந்திக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களை பேரன்பு கொண்டு நேசிப்பதாலேயே உங்கள் பிள்ளைகள் வணங்குகின்ற சாமியா, வாழுகின்ற பூமியா என்று பேச வந்திருக்கிறோம். என்னரும் தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, நாம் வணங்குவதற்கு இந்த பூமியில் எத்தனையோ சாமிகள் உண்டு. ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. பல கோள்கள் உண்டு, ஆனால் எதிலும் மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. இந்திய நாடு எத்தனையோ முறை சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடுகிறேன், அதை விடுகிறேன், இதை விடுகிறேன் என்று கதை விடுகிறது. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடு, அங்கே காற்று இருக்கிறா என்பதை பார். அதற்கு முன்பு இங்கே இருக்கிற காற்றை நாசமாக்காமல் பார். அங்கே தண்ணி இருக்கிறதா என்பது தேடுவதை விடு, இருக்கிற தண்ணியை நஞ்சாக்காமல் பார். இதுதான் உங்கள் பிள்ளைகளினுடைய வேண்டுகோள். யாராவது நீங்கள் கேட்டதுண்டா? சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விட்ட சரி, அங்க மனிதர்கள் வாழ முடியும், சரி. இந்த இந்திய நாடு முதல்ல அங்க இஸ்லாமியரை குடியேற்றுமா, கிறிஸ்தவரை குடியேற்றுமா, இந்துவை குடியேற்றுமா? யார் இதுக்கு பதில் சொல்ல போறது?
இந்தியா சந்திர மண்டலத்தை குடியேறி விட்டு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்குமா? ஒரு வெட்டி காசு, தெண்ட காசு. விண்வெளியில் சந்திர மண்டலத்துக்கு வங்கின ராக்கெட் போகும், இங்க கக்குசு அல்றதுக்கு கீழே எங்கள் சொங்கின தண்ணிக்குள்ள போவான். என்னதுல எதுல வருது? டெவலப்ல வருது. இதெல்லாம் வளர்ச்சியில வருது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.